ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாட போறோம். ஸோ ஸ்டோன் பேப்பர் சீசர்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுவாங்க. பட் நம்ம ஒரு பெஞ்சு போட்டு 10 பேர் சேர்ந்து விளையாட போறோம். என்ன அப்புறம் சொல்ற 10 பேர் சேர்ந்து ஸ்டோன் பேப்பர் சீசரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக விளையாட போறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வெல்கம் பேக் டு விடிஜி 2.0 கைஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. Let's get into the gameplay video. ஐயோ, ஆரம்பத்தில் நம்ம தானா? ஓகே, ஆப்பனண்ட் வந்து வெளியே போயிட்டான். என்னடா அது கைஸ், பாருங்களேன், ஆப்பனண்ட் வெளியே போயிட்டான். ஒருவேளை நம்மளை மோத போறன்றனால பயந்து போயிட்டானா? அப்படிலாம் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அந்த 2 பேரும் சண்டை போட போகிறாங்க கைஸ். இப்போ ஆப்போனண்ட் என்னென்ன வைக்கிறாங்கன்றதை இப்போ நோட் பண்ணால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடலாம். ஸோ அந்த நீட்டாக வெள்ளை மூடி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சிசர் வச்சிருக்கு. ஓகே, நோட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நானும் இந்த பொண்ணுமா, ஐயையோ என்ன வைக்க போகிறா தெரில. பட் நான் ஸ்டோன் வைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து இந்த கேமில் நிறைய பேர் சிசர் தான் வைக்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சிருக்கு. ஸோ நான் திரும்ப ஸ்டோனே வைக்கிறேன். ஓகே, நான் பேப்பர் மாற்றுவேன்னு ஒரு நம்பிக்கையில் சிசர் வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, சொல்லலை. எஸ், இந்த கேம் வந்து ஒரு லக்கு கேம் தான். பட் நம்ம வந்து ஆப்பனண்டோட மைண்டை ரீட் பண்ணால் நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். அதாவது வந்து ஆப்பனண்ட் இது தாண்டா வைப்பான் அப்படின்னு நம்ம வந்து கணிக்கணும். பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. லக்கு தான் இந்த கேம் உண்மையாக சொல்லணும்னா. ஓகே, இப்போ இந்த 2 பேருக்கும் சண்டை போகுது. ஐயோ கைஸ், அந்த நீட்டான முடி வந்து ஒரு தடவை ஒன்று வைக்குதுங்க. அதை வந்து நம்மளால் வந்து கணிக்கவே முடியல. ஓகே, இதில் நீட்டான பொண்ணு செத்துடணும். நீட்டு பொண்ணு செத்துடு, நீட்டு பொண்ணு செத்துடு, நீ செத்துடு. ஏன்னா என்னால் உன்னை கணிக்க முடியலை. ஓகே, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. பாருங்களேன், போன தடவை பேப்பரு, இந்த தடவை கல். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த நீட்டு பொண்ணு தான் ஜெயிக்க போகுது. அது நல்ல மைண்டை ரீட் பண்ணுதுங்க அது. ஓகே, பார்க்கலாம். திரும்ப கல்லா? என்னங்க இது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுல்ல. ஓகே, திரும்ப பார்க்கலாம். திரும்ப கல் தான் வைப்பானுங்களா? ஓகே, பேப்பரு. ஓகே, நீட்டு பொண்ணு செத்துருச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 தடவை ஸ்டோன் வச்சோம். அவன் கண்டிப்பாக வந்து நம்ம திரும்ப ஸ்டோன் வைப்போன்னு நினச்சி பேப்பர் வைப்பான். நான் வந்து சிசர் வைக்கவா? எனக்கு என்னமோ அப்படி தான் கைஸ் தோணுது. நான் சிசர் கொடுக்குறேன், அவன் கண்டிப்பாக பேப்பர் வைப்பான். ஏன்னா நம்ம 2 தடவை ஸ்டோன் வச்சோம். சொல்லலை அவன் நம்ம மைண்டை ரீட் பண்ண பார்த்தான். ஆனால் அவன் மைண்டை நான் ரீட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ கைஸ், இப்படி தான் நம்ம வந்து கேம் விளையாடணும். பட் நம்ம இந்த தடவை ஜெயிச்சது வந்து லக்கு தான். நம்ம கரெக்டாக மைண்டை ரீட் பண்ண மாதிரி அவனும் நடந்துக்கிட்டான். பட் அவன் டிஃப்ரெண்ட்டாக நடந்துருந்தா நம்ம கணிப்பு தப்பை நம்ம தோற்று கூட போயிருக்கலாம். பட் நம்மளுக்கு செம்ம லக்குங்க. ஸோ எடுத்தோடனே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இதில் வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதே கஷ்டம். ஏன்னா வந்து 10 பேர் இருக்காங்களா, அதனால் ஏதோ ஒன்று எப்பா ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டேன், சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், நம்மளோட பெரிய உருவம் வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்ருங்க. லெட்ஸ் கோ. நம்ம ஒரு 3-4 மேட்ச் ஆடலாங்க. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் மேட்ச். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கள் மைண்டை இப்போ ரீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த கேர்ளுமா. ஓகே, ஸோ என்ன வைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கேர்ள் என்ன வைக்கிறாங்கன்னா சிசரு, அந்த கேர்ள் வந்து ஸ்டோனு. ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் சிசர் வச்சுருந்தானுங்க. இப்போ எல்லோரும் ஸ்டோன் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அடியாத்தி கைஸ், இப்போ நம்மளை வந்து கோத்து விட்டானுங்க. என்னத்தை வைக்கலாம்? ஓகே ஃப்ரெண்ட், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சிட்டேன். எஸ், ஓகே பரவாயில்ல, ஸ்டோன் வச்சது நல்லதாக தான் போச்சு. ஓகே, அடுத்து கமான். பட் சிசர் நிறைய பேர் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஸ்டோன் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. பட் சிசர் தான் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? என்னடா இவன் உக்காந்துக்கினே இருக்கான், கிளிச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். டே இருக்கியா, போயிட்டாங்க, கேம் விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த கேர்ளுக்கு லக்கி. ஸோ ஃப்ரீயாக ஜெயிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நல்லவளை நம்பல, நம்ம அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்கா. டே ப்ளீஸ்ரா. ஓகே, இந்த கேர்ளுக்கும் சண்டை. ஓகே, பார்க்கலாம். ஸோ 2 பேரும் என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, போன தடவை இந்த கேர்ள் ஸ்டோன் வச்சிச்சு, இந்த தடவை என்ன வைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த சம்பட்ட முடி அந்த கேர்ள் சொல்கிறேன். ஸோ இந்த தடவையும் ஸ்டோன் வச்சுச்சுன்னா பாருங்க ஃப்ரெண்ட், அது எப்போவுமே ஸ்டோன் தான் வைக்குது. ஓகே, இதோட மைண்டை நான் ரீட் பண்ணிட்டேன். இது என்ன நினைக்குதுன்னா நம்ம ஸ்டோனே வச்சிடலாம் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குதுங்க இந்த கேர்ள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த கேர்ள்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஓகே, அடுத்து இந்த கேர்ளை வந்து கணிக்கலாம். ஓகே, இந்த 2 பேரில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் வந்து ஸ்டோன் தான் வைக்கிறாங்க. கைஸ், என்ன கைஸ் இது, ஸ்டோனுக்கு வந்து இவ்வளோ காம்படிஷனா? நான் வந்து ஸ்டோன் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தா இவனுங்களும் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்களே. விடிஜி நம்ம எதை பண்ணாலும் பிளான் பண்ணுறாங்கடா. ஓகே, 2 பேரும் சிசர் ஒரே டைமில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரே டைமில் பேப்பர் வைக்க போகிறீங்களா? அப்படி தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ 2 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகே இந்த கேர்ள் வந்து பேப்பர் வச்சிருக்கு, அது ஸ்டோன் வச்சு அந்த கேர்ள் மாட்டிக்கிச்சு. ஓகே நெக்ஸ்ட் யார்? நம்ம தானா? இல்லை கைஸ், 2 சம்பட்டை முடிக்கும் சண்டை. என் கண்டிப்பு படி போன தடவை இது ஸ்டோன் வச்சிச்சு, இந்த தடவையும் ஸ்டோன் வைக்குமோ எனக்கு அப்படி தான் தோணுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வச்சா நம்ம மைண்ட் ரீட் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே ஸ்டோனாமா வைக்கிற பார்க்கலாம். இல்லை கைஸ் பேப்பரை வச்சிருச்சு. ஓகே மாற்றிருக்கு, பரவாயில்ல கைஸ், இந்த தடவை பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே கைஸ், இப்போ டாப் 3க்கு சண்டை. ஆஹா கைஸ், நம்ம டாப் 2க்கு வந்துட்டோம். ஏன்னா இவங்க 2 பேரும் அடித்து யாராச்சும் ஒருத்தவங்க செத்துருவாங்க. பார்க்கலாம், இந்த கேர்ளோட மைண்டை ரீட் பண்ணலாம் கைஸ். இந்த கேர்ள் என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கேர்ள் இப்போ என்ன வைக்கிறாங்கன்னா பேப்பர் வைக்கிறாங்க, அவங்களும் பேப்பர் வைக்கிறாங்க. ஷாட்! என்னங்க இது, மைண்டை ரீட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானுங்களே. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனு, அந்த கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்ஸர். காலி பண்ணியாச்சு கைஸ். என்ன கைஸ் வைக்கலாம்? எனக்கு என்னமோ அவங்க பேப்பர் வைப்பாங்கன்னு தோணுது. சிஸ்ஸர் வச்சிடவா இல்லை ஸ்டோன் வைக்கவா, இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் பேப்பர் வச்சிடவா கைஸ்? ரொம்ப குழம்புது கைஸ். நான் சிஸ்ஸரே கொடுத்துட்டேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சம்மந்தமே இல்லாமல் பேப்பர் தான் வச்சுருக்கணும் போல். ஆனால் எனக்கு சிஸ்ஸர் மேலே நம்பிக்கையாக இருந்துச்சு, ஏன்னு தெரில. ஷட்! சரி போங்க ஃப்ரெண்ட், பரவாயில்ல, டாப் 2 வந்தோம், அதுவே பெருசு தான். சரி நான் கொஞ்சம் கணிச்சேன், பட் நம்ம கணிப்பு வந்து தவறாக முடிஞ்சிருச்சு. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு லக்கி கேம் தான். வாங்க அடுத்த மேட்ச் போகலாம். ஸோ கைஸ், திஸ் இஸ் த செகண்ட் மேட்ச். ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம். 1 ஜெயிச்சுதான் பெருசு, இன்னொன்று ஜெயிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்ரா? 3, 6, 9, 10 பேர் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ முதல்ல வந்து 2 லேடிஸ்க்கோ சண்டை வருது. லேடிஸ்க்கோ சண்டை, அதை ஜென்ஸ்லாம் வேடிக்கையாக பார்க்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் நிறைய பேர் சிஸ்ஸர் தான் வைக்கிறாங்க. ஓகே அப்போ இந்த கேமில் ஸ்டோன் வச்சா நம்மளுக்கு லக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் வீடியோ பார்க்குறாங்களா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இவங்க பேப்பர், அவங்க சிஸ்ஸர். ஓகே அப்போ கூட அந்த கேர்ள் வந்து சிஸ்ஸரை விட்டு கொடுக்கல பார்த்தீங்களா? அதாவது சிஸ்ஸருக்கு அவ்வளோ பஞ்சம் இருக்கிறது இந்த மேட்ச்சில், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே அடுத்து யார்? நான் தானா? இல்லை கைஸ், இந்த 2 கேர்ள்ஸு. கேர்ள்ஸ் இல்லை, ஒரு பாய் ஒரு கேர்ள்ஸு. ஓகே பார்க்கலாம். சிஸ்ஸரா? ஓகே இந்த கேர்ள் சிஸ்ஸர் தான் வச்சிருக்கு, அந்த பையன் பேப்பர் வச்சிட்டான். பாவம் பையன் வந்து கேமை வந்து கணிக்காமல் பேப்பர்லாம் எவனுமே வைக்க கூட மாட்டான், வச்சு எப்படி மாட்டான் பார்த்தீங்களா பேப்பரை. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டை. இதில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பையனை கணிக்கணுங்க, அவனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ அவனை முழு ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகேங்களா, அவன் என்ன வைக்கிறான்னு சொல்லிட்டு. ஓகே அவனே சிஸ்ஸர் தான் வைக்கிறான், பெரிய ஆள் மாதிரி இருக்கான். ஸ்டோன் வைப்பான்னு நினச்சேன், பட் சிஸ்ஸர் வச்சு செத்து போயிட்டான். ஓகே அடுத்து நம்பலா? இல்லை கைஸ் நம்பல, பட் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் நம்ம வந்துடுவோம். பார்க்கலாம் கைஸ். இப்போ இதில் யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன வைக்கிறாங்க? பேப்பர் ஸ்டோனு. ஆஹா பரவாயில்லையே, இந்த கேம் இந்த கேர்ள் வந்து நல்லா ரிஸ்க் எடுத்து பேப்பர் வச்சுருக்கு. அது ஆக்சுவலி ஒரு ரொம்ப ரிஸ்க்கு தான். ஓகே கம்மான், அடுத்து நம்ம தான். இவன் புது ஆள் மாதிரி இருக்கான், கண்டிப்பாக இவன் சிஸ்ஸர் தான் கைஸ் வைப்பான். நான் ஸ்டோன் வச்சிடுறேன், பார்க்கலாம். ஓ இவனும் ஸ்டோன் வச்சுருக்கானா? ஸோ கைஸ் நான் திரும்ப ஸ்டோன் வைக்கவா? எனக்கு என்னமோ சிஸ்ஸர் வைப்பான்னு தோணுது. திரும்ப ஸ்டோன் வைக்கவா? எஸ் ஓகே. இப்போ அடுத்து யாருக்கும் சண்டை? இவங்க 2 பேருக்கும் சண்டையா? ஓகே அதுக்கு அடுத்து நம்மளுக்கு சண்டை வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் சண்டை. இதில் யார் ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஹோ இந்த கேர்ள் ஆஃப்லைன் போலங்க. ஆஃப்லைனா? ஆமாங்க, லக்குங்க அந்த கேர்ளுக்கு. ஆஃப்லைனுங்க இது. சரி ஓகே அடுத்து இப்போ நம்மளை கோத்தோட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், நம்ம திரும்ப டாப் 2 வந்துட்டோம். டே இந்த நேரம் விட்டுறக்கூடாதுடா, டாப் 2 வேறு வந்துட்டோம்டா. ஓகே இப்போ கணிக்கணும் கைஸ், நம்ம ஆப்பனண்ட் இப்போ கணிச்சா மட்டும்தான். ஓகே என்ன வைக்கிறாங்க முழு பார்க்கலாம். ஓகேங்களா, சீக்கிரம் சூஸ் பண்ணுங்கடா, அப்போ தான் உங்களை என்னால் கணிக்க முடியும். ஓகே இது ஆஃப்லைன். ஓகே கைஸ் இந்த கேர்ள் வந்து ஸ்டோன் வச்சுருக்கு. பேப்பர் வைக்கட்டா கைஸ்? பேப்பர் வைக்கட்டா? இல்லை கைஸ் எனக்கு என்னமோ சிஸ்ஸர் வைக்கும் தோணுது கைஸ். ஆனால் ஸ்டோன் வச்சிச்சுன்னா எனக்கு என்னமோ சிஸ்ஸர் வைக்கும் தோணுது. பட் நான் பேப்பர் வைக்கிறேன், மேபி ஸ்டோன் கூட வைக்கலாம். என்ன வச்சுது? சிஸ்ஸர் வச்சிருச்சுங்க. அது ஆனால் உண்மையிலே கன்ஃபியூசிங்க. நம்ம சிஸ்ஸர் வைக்கிறதா பேப்பர் வைக்கிறதா? ஏன்னா போனது ஸ்டோன் வச்சுதுல, ஸோ திரும்ப ஸ்டோன் வச்சிருமான்னு எனக்கு டவுட்டு. சரி ஓகே கைஸ், இந்த கேம் எப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட இருங்க, ஜாலியாக இருக்கும். ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்து. உண்மையிலே வந்து இது சைல்டு கேம் மாதிரி எல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸ்டோன் பேப்பர் சிஸ்ஸர்லாம் நான் ஸ்கூலில் விளையாட கேமு, அதை ரோப்ளாக்ஸாக இப்படி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பற்றி தெரிவிக்க விட்டுருங்க. இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வரும். பை ஃப்ரம் மினிஜி 2.0. பை கைஸ், பை.